இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிளாஸ்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் அர்ஜுனும் அபிராமியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இதில் அர்ஜுன் வந்து கராத்தே மாஸ்டராக இருக்கார். அவருக்கு ஒரு 6-7 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் இருந்த சமுதாய பொறுப்பையும் கராத்தாவும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாரு. சமுதாய பொறுப்பு அப்படின்னு சொன்னால், எங்கே யாருக்கு தப்பு நடந்தாலும் அந்த தப்பை நம்ம தட்டி கேட்கணும். அது நமக்கு சொந்தக்காரங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. அதுபடி அந்த குழந்தையும் வளர்ந்துருது. இப்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு அறத பழசான ஒரு கார்ப்பரேட் வில்லனை காட்டுறாங்க. கார்ப்பரேட் வில்லன்னா வழக்கமாக என்ன பண்ணுவான், மலையை குடையிறன்னுவான், அப்புறம் மலையில் இருக்கிற மலைவாசி மக்கள்லாம் துரத்துறன்னுவான், இல்லாட்டி சாவடிக்கிறன்னுவான், அதுலேருந்து பெரிய அமௌண்ட்டை கொள்ளடிக்கிறதுக்கு திட்டம் போடுவான். அந்த மாதிரியே ஒரு ஒரு வில்லன். அந்த வில்லன் இப்படியெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் கனவில் கள்ள தூக்கி போடுற மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு வேலையை பார்த்துட்றாங்க. ஹீரோயினால் பாதிக்கப்பட்ட வில்லன் இப்போது ஹீரோயின் ஃபேமிலியை கட்டம் கட்டுறான். அவனால் பாதிக்கப்பட்ட ஹீரோயின் ஃபேமிலி அவனை காலி பண்ண முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் போய் உட்காந்தோம். ஏன்னா அர்ஜுன் இதுக்கு முன்னே ஒரு நல்ல படம் நடித்து பல 100 வருஷம் ஆச்சு. அவர் படம் எங்கே நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போய் உட்காந்தோம். போய் உட்காந்து நம்ம ஏற்கனவே சொல்லும் இல்லையா, படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துலலாம் ஆடியன்ஸுக்கு கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கரெக்டாக மூட் செட் பண்ணோம். அதுதான் கரெக்டான படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரொம்ப சரியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த வில்லன் கதை தான் கொஞ்சம் அறத பழசாக போயிடுச்சு. கார்ப்பரேட் வில்லன் அந்த மலையை குடையிறான் அப்படின்ற ஒரு அறத பழசான கதையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வில்லன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு வில்லன் கிடையாது. இந்த படத்தில் ஒரு 5-6 வில்லனுக்கு கதை சொல்ல வேண்டியதாக போச்சு. அது ஒரு அரை மணி நேரம் ரொம்ப யூஸ்வலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஹீரோ ஃபேமிலியும் வில்லன் குரூப்பும் சண்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் படம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே ஒரு லேகோ ஒரு நெளிகிறதோ வளையிறதோ இல்லாமல் நல்லாவே கடைசி வரைக்கும் அடுத்து என்னன்னு போய் முடிஞ்சுது இந்த படம். இந்த கதையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா எதுன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு கராத்தே மாஸ்டர் ஃபேமிலி, சம்மந்தமே இல்லாத ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன், எதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த 3 பேரும் ஒரு பாயிண்டில் வந்து சிக்கலில் மாட்டின உடனே இந்த 3 பேருக்குமே தெரியாது நமக்கு எதிரி இவன் தான் அப்படிங்கிறது. அந்த இது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது முடியும் போது ஒரு கதை ஆரம்பிக்கும். அந்த விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.